வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கான புதிய கொள்கை திட்டங்களை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அறிவித்துள்ளார். ஹைதராபாத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அருங்காட்சியகங்களை சுற்றுலா பயணிகள் இன்று இலவசமாக பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை, பால் மற்றும் மீன்வள செயல்பாடுகளில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் பட்ட இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கான புதிய கொள்கை திட்டங்களை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். அகமதாபாத்தில் சர்வதேச கூட்டுறவு ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக வளர்ந்த இந்தியாவில் கூட்டுறவுகளின் பங்கு என்ற தலைப்பிலான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், வரும் 2029ஆம் ஆண்டிற்குள் நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்துகளில் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இச்சங்கங்களின் பொருளாதார மறுமலர்ச்சியை கருத்தில் கொண்டு கூட்டுறவு சங்கங்களுக்கிடையே ஒத்துழைப்பிற்கு அதிமுக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 2 நாள் பயணமாக அங்கு சென்றுள்ள அவர் சத்ரா கிராமத்தில் உருளைக்கிழங்கு பதப்படுத்தும் தொழிற்சாலையையும் இன்று பிற்பகல் திறந்து வைக்கிறார். ஹைதராபாத் குல்சார் ஹவுஸ் அருகே குடியிருப்பு பகுதியில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இத்தீ விபத்தில் படுகாயமடைந்த 9 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மலேசிய லங்காவியில் 17வது சர்வதேச கடல்சார் மற்றும் விண்வெளி கண்காட்சியில் இந்தியா சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கை மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் நாளை மறுநாள் தொடங்கி வைக்க உள்ளார். 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் டார்னியர் விமானம், இந்திய கப்பற்படை கப்பல்கள் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளன. இப்பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு டட்டோசரி முகமதுவை திரு சஞ்சய் சேத் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை உலக நாடுகளுக்கு விளக்கும் வகையில் 7 அனைத்து கட்சி குழுக்கள் விரைவில் அனுப்பப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பிஜேபியின் திரு ரவிசங்கர் பிரசாத், பைஜெயந்த் பாண்டா, காங்கிரசின் திரு சசி தரூர், திமுகவின் திருமதி கனிமொழி, ஐக்கிய ஜனதா தளின் திரு சஞ்சய்குமார் ஜா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா சுலே, சிவசேனாவின் திரு ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் தலைமையில் 51 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்குழுவினர் அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, ஜப்பான், சிங்கப்பூர், பிரான்ஸ், ஜெர்மனி, சவுதி அரேபியா, அல்ஜீரியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 32 நாடுகளுக்கு செல்ல உள்ளனர். வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஆயத்த ஆடைகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் கூறியுள்ளது. இருப்பினும் இந்தியா வழியாக நேபாளம், பூட்டான் நாடுகளுக்கு செல்லும் பொருட்களுக்கு இக்கட்டுப்பாடுகள் பொருந்தாது என்றும் இயக்குநரகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று விண்ணில் செலுத்தப்பட்ட PSLV C-61 ராக்கெட் 3வது அடுக்கு பிரிவின் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைகளை கண்காணிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட EOS-9 செயற்கைக்கோளை இந்த ராக்கெட் சுமந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள அருங்காட்சியகங்களை சுற்றுலா பயணிகள் இலவசமாக பார்வையிடலாம் என இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் கலாச்சாரம், பாரம்பரியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நடவடிக்கை. வேலூர் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் 15 காட்சிக்கூடங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக காப்பாட்சியர் திரு சரவணன் தெரிவிக்கிறார். அருங்காட்சியகமானது 2.5 கோடி செலவிலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற AI தொழில்நுட்பத்துடன் 15 காட்சி கூடங்களுடன் மேம்படுத்தப்பட உள்ளது. நாளொன்றுக்கு சுமார் 500 பார்வையாளர்கள் இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு இது போன்ற பயிற்சி முகாம்கள், பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு இந்த அருங்காட்சியகத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அரசின் செயல் திட்டங்களால் வேளாண் வளர்ச்சியில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வேளாண் துறைக்கென 5 தனி நிதிநிலை அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. உணவு தானிய உற்பத்தி சராசரியாக 5.66% உயர்ந்துள்ளதாகவும், பாசன பரப்பு 2.26 லட்சம் ஹெக்டேர் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 5427 கிலோமீட்டர் நீள நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டதை அடுத்து 2,10,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக
உயர்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வேளாண் துறை இயந்திரமாக்குதல் திட்டத்தின் கீழ் 499 கோடி ரூபாய் மதிப்பில் 62,820 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அரசு, மாநிலத்தில் பால் உற்பத்தியை 10,808 மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. 2023-24 நிதியாண்டில் முட்டை உற்பத்தி 350 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், மாநிலம் முழுவதும் 72 புதிய மீன் இறங்கு தளங்கள் ஏற்படுத்தப்பட்டு தரங்கம்பாடி, ராமேஸ்வரம், திருவொற்றியூர் குப்பம் ஆகிய பகுதிகளில் மீன்பிடி தொழில்கள் ஊக்குவிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் நடைபெற்று வரும் சலங்கை நாதம் நிறைவு நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு RN ரவி இன்று பங்கேற்கிறார். கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பாரம்பரிய நடன கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக கைவினை கண்காட்சியும் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 10, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தற்காலிக மதிப்பெண் பட்டியலை மாணாக்கர் நாளை முதல் அந்தந்த பள்ளிகளிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தனி தேர்வர்கள் தற்காலிக மதிப்பெண் பட்டியலை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற விரும்பும் மாணாக்கர் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 24ஆம் தேதி வரை பள்ளிகள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4764 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 108.52 அடியாகும். கிருஷ்ணகிரி அணை அதன் முழு கொள்ளளவை எட்ட உள்ளதை அடுத்து பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 1062 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனையடுத்து பெரியமுத்தூர், கால்வகல்லி, சவுட்டல்லி உள்ளிட்ட 16 ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும், கால்நடைகளை ஆற்றில் இறக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கடந்த 100 ஆண்டுகளுக்கு பின்னர் பீமன் நீர்வீழ்ச்சிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை அடுத்த கொத்தப்பள்ளியில் தொடர் மழை காரணமாக மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அங்கிருந்த மீன் பண்ணையில் இருந்து 15,000 மீன்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டன. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருகில் பராமரிப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளித்து செல்கின்றனர். அருவியில் சுற்றி பாதுகாப்பு காரணங்களுக்காக போடப்பட்டுள்ள தடுப்பு கம்பிகள் சேதமடைந்ததால் அவற்றை சீரமைக்கும் பணிகள் நேற்று நடைபெற்றது. இதனால் நேற்றைய தினம் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. தற்போது பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுள்ள நிலையில் காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 15 வட்டாரங்களிலும் நடைபெற்று வரும் விவசாயிகளுக்கான வேளாண் நிதி உதவி திட்ட சிறப்பு முகாம்களை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோடை விழாவின் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தின் இயற்கை சூழல் மற்றும் வனவிலங்குகள் குறித்த புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. நீலகிரியின் இயற்கை சூழலை பாதுகாப்பது குறித்த புகைப்படங்கள், நீலகிரி வரையாடுகள், அரிய வகை கருஞ்சிறுத்தை, யானை, காட்டெருமை கூட்டத்தை வேட்டையாட முயலும் சிறுத்தை உள்ளிட்ட புகைப்படங்கள், பழங்குடியினர்களின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் நீலகிரியில் வாழக்கூடிய பறவைகளின் படங்கள் என ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டத்தை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பிரம்மாண்ட புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. இந்த கண்காட்சி எதிர்வரும் மே 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். உதகையிலிருந்து சரவணன். அரியலூர் மாவட்டத்தில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்க உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் பட்ட இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸையும், டெல்லியில் இரவு 7:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸையும் எதிர்கொள்கின்றன. இப்போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். இதனிடையே சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பிளே ஆஃப் சுற்றிலிருந்து ஏற்கனவே வெளியேறிய நிலையில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தொடரில் இருந்து நேற்று வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி அமெரிக்காவின் ராபர்ட் இணை போர்ச்சுகலின் பிரான்சிஸ்கோ, ஆஸ்திரியாவின் லூகாஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கான புதிய கொள்கை திட்டங்களை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அறிவித்துள்ளார். ஹைதராபாத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் அருங்காட்சியகங்களை சுற்றுலா பயணிகள் இன்று இலவசமாக பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை, பால் மற்றும் மீன்வள செயல்பாடுகளில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் பட்ட இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.